வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவர் ஐயா திரு கொளத்தூர் மணி அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதனுக்கு எதிராக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கு உங்கள் மூலியமாக. இது ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன தவறு செய்துட்டார் நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை என்ன? அண்மையில் கரூர் மாவட்டம் நெரூர் அருகே உள்ள ஒரு துறவியின் சமாதியில் வருகிற பக்தர்கள் உண்டு விட்டு சென்ற எச்சில் இலைகளில் உருளுவதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நீண்ட காலமாக இருந்த பழக்கம் என்று சொல்லி ஒரு மனித மாண்புக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த வேளையில் அது குறித்த வழக்கு 2015 அது குறித்து ஒரு வழக்கு போடப்பட்டது. தலித் பாண்டியன் என்ற ஒருவர் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மனித மாண்புக்கு எதிரானது என்றெல்லாம் சொல்லி ஒரு வழக்கு போடுறாரு. அந்த வழக்குக்கான தீர்ப்பை அளித்த நீதிபதிகள், அப்ப 2 நீதிபதிகள் இருந்து அந்த 2 நீதிபதிகள் அமர்ந்த அமர்வு, அதுல நீதிபதி திரு மணிக்குமார் அவர்களும் நீதிபதி திரு வேலுமணி அவர்களும் இருந்த ஒரு 2 நீதிபதிகள் அமர்வு அதற்கான தீர்ப்பை வழங்குகிறது. அவர்கள் அந்த வழக்கில் 2014 ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் கர்நாடகத்தின் கடலோர மாவட்டமான தென்கன்னட மாவட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அங்கு நடந்து கொண்டிருப்பது, அதற்கு எதிரான தீர்ப்பு ஒன்றை சுட்டிக்காட்டி அதன் அடிப்படையில் தான் அதை வழங்கி இருக்கிறார். ஆனா இது இவ்வளவு காலம் கழித்து 9 ஆண்டுகள் கழித்து ஒருவர் வழக்கு தொடுக்கிறார். அது நீதிபதிக்கு போகிறது, நீதிமன்றத்திற்கு, உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளைக்கு போகிறது. அது முதலிருந்தே ஒரு கோணலாக அந்த வழக்கு நம் தகவலுக்கு நான் பெற்ற வரையிலும் அப்படி ஒரு அனுமதி வேண்டும், நான் உருளுவதற்கு அனுமதி வேண்டும்னு ஒருத்தர் கேட்கிறார். அதற்கான அனுமதி 22ஆம் தேதி அதற்கான மனுவை மாவட்ட அதிகாரிகளுக்கு, அரசு துறை அதிகாரிகளுக்கெல்லாம் எழுதுறாரு. அதற்கு உரிய எதிர்வினை, அதுக்கான பரிகாரம் கிடைக்கவில்லை என்று 25ஆம் தேதி மனு போடுகிறார். 22ஆம் தேதி தான் அவர் அனுப்பி இருக்கிறார். அது ஒருவேளை அவர்கள் போய் 23, 24 போய் சேர்ந்திருக்க கூடும். ஆனா அதற்கான பதிலுக்கு அவரால் காத்திருக்க முடியவில்லை. உடனே உயர்நீதிமன்றத்துக்கு வருகிறார். அவர் வழக்கு போடுறாரு. உடனே உயர்நீதி நீதிபதி அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு 29ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வழக்கை தொடுத்தவர் காவல்துறையை எதிர்மனுதாரராக சேர்க்கவில்லை என்று தானாகவே அவர்களை எதிர்மனுதாரராக நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் சேர்த்துக் கொள்கிறார். சேர்த்து கொண்டு விட்டு உடனடியாக அதற்கான நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டு வழக்கை 30ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கிறார். ஆனா அந்த நிகழ்ச்சி நடக்க போவது 18ஆம் தேதி, 18 மேல தான் நடக்க போகிறது. அதற்கொண்டு அவ்வளவு அடுத்த நாளிலே விசாரிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது எங்களுக்கு என்ன படுகிறது என்றால், அடுத்த நாளிலிருந்து விடுமுறை வருகிறது, அதற்குள் நாமே தீர்ப்பு வழங்கிவிட வேண்டும் என்ற அவசரத்தில் வழங்கியது போல நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அப்போ அனுப்புறாங்க. அடுத்த நாள் விசாரணைக்கு வருகிறது. அப்போ நோட்டீஸ் அனுப்பப்பட்டால் அது அரசு தரப்புக்கு எப்போது போய் சேர்ந்திருக்கும் என்று சொல்ல முடியாது. அடுத்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அரசு வழக்கறிஞர் மனுவை படித்து அதற்கான ஆதாரங்களை திரட்டி கொண்டு வாதாடுவதற்கு அல்லது எதிர்மணி தாக்குதல் செய்வதற்கு உரிய நேரம் கூட வழங்கப்படாமல் 30ஆம் தேதி அந்த வழக்குக்கான தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படுகிறது. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு என்று சொல்லிவிடுகிறார். சரி, ரிசர்வான ஜட்ஜ்மெண்ட்டை எப்போது கொடுத்திருக்கலாம் அவர்கள் என்றால் 10ஆம் தேதி கொடுத்திருக்க முடியும். அது பெரிய தீர்ப்பு அல்ல, உடனே கொடுத்திருக்க முடியும். ஆனால் அவர் 17ஆம் தேதி அதற்கான தீர்ப்பை தருகிறார். 18ஆம் தேதி தான் அந்த நிகழ்ச்சி. அது உருளுவதற்கு உனக்கு உரிமை உண்டு, மத உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது, அதனால் நீ உருண்டு கொள்ளலாம் என்று சொல்லி தீர்ப்பு சொல்கிறார். அது தவறானது என்று கருதினாலும், மனுதாரராக சேர்க்கப்பட்ட காவல்துறைக்கு அது தவறு என்று தெரிந்தாலும் கூட, அல்லது அரசு துறைக்கு தெரிந்தாலும் கூட, அவர்கள் மேல்முறையீட்டுக்கு போவதற்கான கால அவகாசம் இல்லாமல் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இது எல்லாம் ஏதோ திட்டமிட்டு நடந்ததை போல நாங்கள் புரிந்து கொள்வோம். அந்த தீர்ப்புல அவர் உருளலாம்ங்கிறதுக்கு ஒரு செய்தி அவசரமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த ஒரு செய்தி. மற்றொரு செய்தி, ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு,
உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் உட்கார்ந்த அமர்வு இதை செய்திருக்கிறது. அந்த தீர்ப்பை வழங்கியிருக்காரு. உள்ளது மனித மாண்புக்கு எதிரானது, அது மத சுதந்திரம் என்றாலும் கூட ஒரு ஒழுங்கமைவுகளுக்கு மனித மாண்புக்கு எதிராக இருக்கக்கூடாது என்று சொல்லி அதற்கு சில அப்சல்யூட்டா மத உரிமை என்பது என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம் இல்லை, அது கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டிக்கு எதிராக இருக்கக்கூடாது, மக்களுக்கு இருக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லித்தான் தர்றாங்க. வெறும் நேரடியாக எதை வேணாலும் மதத்தின் பெயரால் செய்து கொள்ளலாம் உடன்கட்டை இது வரைக்கும் நடந்து கொண்டு இருந்திருக்கும், எல்லாம் நடந்து கொண்டிருக்கணும், அப்படியெல்லாம் இல்லை, கொடுக்கிறார்கள். அதற்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வழக்கில் அந்த நீதிபதிகள் எதிர்மனதராக பக்தர்களை சேர்த்திருக்க வேண்டும், இல்லாமலே வழங்கி இருக்கிறார்கள், அது தவறானது என்று சொல்லி, எனவே அந்த தீர்ப்பு செல்லாது என்று அறிவிக்கிறார். 2 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பு செல்லாது என்று. இவருக்கு ஒரு கருத்து இருக்குமே, ஆனால் அதை தலைமை நீதிபதிக்கு அறிவித்து இதில் குறை காணுகிறேன், இன்னும் கொஞ்சம் கூடுதல் நீதிபதிகள் உட்கார்ந்த 3 நீதிபதிகள் உட்கார்ந்த அமர்வு விசாரிக்கலாம் என்று பரிந்துரைத்திருக்க முடியும். ஆனால் 2 நீதிபதிகள் அமர்ந்த அமர்வு அளித்த தீர்ப்பை இது செல்லாது என்று இவர் அறிவிக்கிறார். இது குறித்து ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் சில வழக்குகள் நடந்திருக்கின்றன. நீதிமன்றம் என்பது ஒற்றை நீதிபதி, அடுத்த அமர்வில் சிக்கல் என்றால் அதை விட மேல்முறையீடு உச்சநீதிமன்றம் ஒற்றை நீதிபதி உட்கார்ந்து அதில் ஏதாவது சிக்கல் என்றால் கூடுதல் நீதிபதிகளுக்கு அமர்வுக்கு போக வேண்டும், அல்லது 5 நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் கூட அமைக்கலாம். 5 போகாது என்றால் 13 பேர் உட்கார்ந்து கூட கடைசி வரைக்கும் வைக்கிற வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு, படிக்கட்டுகள் இருக்கிறது. ஆனா ஒரு 2 நீதிபதிகள் அவரவை ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அது செல்லாது என்று அறிவித்து விட்டு அதுக்கு ஒரு சொல்ற விளக்கம் எதிர்மனதாராக பக்தர்களை யாரும் சேர்க்கல என்பதுதான். இல்ல, அவரு சில விளக்கங்கள் கொடுக்குறாரு இல்லையா, அதாவது பழமையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கு, 100 வருடங்களுக்கு மேல நான் பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பக்தர்கள் தானாக முன் உருண்டு கொள்ற பொழுது அதுக்கு அனுமதி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் நகர்றாரு அந்த இடத்துக்கு. அப்படிதான் போறாரு. அப்ப அதுல நான் என்ன சொல்றேன், 150 ஆண்டுகள் என்பதற்கு ஆதாரம் என்ன இருக்கிறது என்று தெரியாது. இவர்கள் விருப்பம் போல சொல்லுவாருங்க. ஆண்டு கணக்குன்னா அந்த இந்து மதத்தில் இருக்கிற கதைகள்லாம் புராண கதைகள் போலத்தான் இருக்கும். ஆனால் உச்சநீதிமன்றம் தடை செய்த அந்த பழக்கம் 500 ஆண்டுகளாக இருக்கிற பழக்கம் என்று சொல்லுவாங்க. தடை செய்திருக்கிறார். 500 ஆண்டுகளாக இருந்த பழக்கத்தை உச்சநீதிமன்றம் தடை செய்திருக்கு. மனித மாண்புக்கு, கண்ணியத்திற்கு எதிரானது, ரைட் டு லிவ்க்கும் வித் டிக்னிட்டி என்பதற்கும் எதிரானது என்று சொல்லி அவர்கள் சொன்ன போது 150 ஆண்டுக்கு என்ன, அப்படி பார்த்தா கூட அதுவும் குறைவுதான். இது ஒரு கட்டம். 2வது நான் சொல்ல வருகிற செய்தி, ஒரு 2 நீதிபதிகள் உட்கார்ந்த அமர்வு சொன்னது அவர்கள் ஒரு தவறு இழைத்து விட்டார்கள் என்று கருதினால் அதை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அறிவிக்கலாம், இன்னும் கூடுதல் நீதிபதி கொண்ட அமர்வு பண்ணலாம். இப்படி இவர் ஒரு தீர்ப்பு சொல்றாரு. இதுல என்ன செய்யறாருன்னா, வழக்கு தொடுத்தவர் எதிர்மனுதாரராக சேர்க்காத காவல்துறை இவரே சேர்த்துக் கொள்கிறார். அது இவர் தான் சேர்த்திருக்கிறார். அப்ப காவல்துறைக்கு எதிரான வழக்கு என்பதற்கு போர்ட்ஃபோலியோ நிறைய இருக்கு. அதுல கிரிமினலுக்கான அதுக்கான வேற நீதிபதி இருக்கிறார், அவர்கிட்ட தான் அந்த வழக்கு போயிருக்கும். ஆனால் இவருக்கு ஒரு ரிட்டு மட்டும்தான் இவர் விசாரிக்க வேண்டிய, ஆணை பிறப்பிக்கிற வழக்கில் மட்டும்தான் இவரு. ஆனா இவர் அதை பண்ணல, உடனே இவரே அதை எடுத்துக்கிறாரு. அது ஒருவேளை இவன் கவனத்திற்கு, அது ஏன் அரசு வழக்கறிஞர் சுட்டி காட்டவில்லை என்பதோ, அதற்கு பின்னாலும் ஏன் அதை மறுக்கவில்லை என்பதோ தனி கேள்வி. ஆனா அவர் சொல்றாரு, சரி, ஒரு மாவட்ட நீதிபதி கிட்ட இப்படி ஒரு வழக்கு நாளைக்கு தடை கேட்டு போறாரு ஒரு மாவட்ட நீதிமன்றத்துக்கு. அவர் சொல்றாரு, இந்த வழக்கு போர்ட்ஃபோலியோ இவரது மிஸ்லேனியஸ் போர்ட்ஃபோலியோ, இது கிரிமினல் சைடு போர்ட்ஃபோலியோ தான், காவல்துறை எதிர்மனதா இருந்தா போயிருக்கணும், அனுப்பவில்லை. எனவே நீதிபதி திரு GR சாமிநாதன் சொன்ன வழக்கு தீர்ப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது, எனவே தடை கொடுக்கிறேன் என்று ஒரு மாவட்ட நீதிபதி கொடுக்க தொடங்கினால் நீதிமன்றத்தின் மரியாதை எப்படி இருக்கும்ன்றதான் கேள்வி. உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை ஒரு ஒற்றை நீதிபதி அது தவறு என்று சொல்லி எதிர்மனதாக சேர்க்கவில்லை என்று சொல்லுவாரே, ஆனால் நாளைக்கு ஒரு மாவட்ட நீதிபதி உட்கார்ந்துக்கிட்டு இல்ல எனக்கு கூட அவரு போலீஸ் சேர்த்த பின்னால அந்த போர்ட்ஃபோலியோக்கு அனுப்பியிருக்கணும், இவர் விசாரித்திருக்க கூடாது, எனவே இது நல்லிட்டி, இது நல்லண்டு வாய்டா அறிவிக்கிறேன் என்று சொல்லி செய்தால் என்ன ஆகும்? ஆக நீதிமன்றத்தின் பணிகளே குழப்பம் அடைந்து விடும் என்பதுதான் என் கருத்து. அது ஒரு படிநிலைகள் இருக்கிறது, படிநிலைகள் வழியில் செய்திருக்க வேண்டும். இது 2வதாக நான் சொல்ல விரும்புகிற செய்தி. இன்னொன்று, அந்த தீர்ப்பில் சொல்லுகிறார், ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்தியா முழுதும்
செல்வதற்கான உரிமை இருக்கிறது. ரைட் டு மூவ். ஹோல் இந்தியாவில எங்க வேணாலும் போலாம் என்று சொல்லிவிட்டு, மூவ் என்பதை நீங்கள் நடந்து செல்வதையோ வாகனங்கள் செல்வதையோ மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அங்க பிரதட்சணமும் ஒரு மூவ் தான். ரைட் டு மூவ்ல இருக்குது என்று ஒன்று சொல்லி இருக்கிறார். நாளைக்கு ஒரு 10 பேர் தேசிய நெடுஞ்சாலையில் போய் ரைட் டு மூவ்ல எங்களுக்கு உருளுவதற்கும் ரைட் டு மூவ் தான் அங்க பிரதட்சணம். இந்த தண்ணி வேணா ஊத்திக்கிட்டு ஒரு காவியை கட்டிக்கிட்டு 1 கிலோமீட்டருக்கு 2 பேர் உருண்டுகிட்டே போனாங்கன்னா போக்குவரத்து என்ன ஆகும்? நாங்க இடதுபுறமாகவே தான் போறோம், நடுவுலாம் வரல, இடதுபுறமாக உருண்டு கொள்ளுகிறோம். எங்களுக்கு ரைட் டு மூவ் இருக்கிறது என்று சொன்னால் அது என்னவாக இருக்கும்? அப்போ இப்படியெல்லாம் விளக்கம் சொல்லி ஒரு தீர்ப்பை சப்பை கட்டி கட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்பதுதான். இது மனித மாண்பை சொல்லுகிறோம். அவங்க என்ன சொல்றாங்க, பழைய தீர்ப்பில் பிராமின்ஸ் பார்ப்பனர்கள் சாப்பிட்ட எச்சில்லையில் பார்ப்பனர்கள் உருளுகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அது அந்த விருந்தில் பார்ப்பனர் சாப்பிட்டாருன்னு குறிப்பிடுறாங்க. ஆனா இதுல அப்படி இல்லை, எல்லோரும் சாப்பிடலாம் என்று கலெக்டர் 2015 வழக்குல சொல்றாரு. இன்றைக்கு நீங்கள் ஒன்றும் விசாரிக்கல, 2015 கருத்து கேட்டிருக்காங்க, தீர்ப்பை ஏத்துக்கல. தீர்ப்புல அவர் கொடுத்த ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுல பார்ப்பனர்கள் மட்டுமில்ல, எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க, உருள்றதுல பார்ப்பனர் எல்லா ஜாதியும் உருளுது என்று சொல்லுகிறார். எப்போ? இதையெல்லாம் தெரிந்த பின்னால் தான் அந்த நீதிபதிகள் தடையாணை கொடுத்திருக்கிறார். அவங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் பார்ப்பனர்கள் என்று குறிப்பிட்டதால் இங்க இல்ல எல்லா ஜாதியும் சாப்பிட்ட எல்லா ஜாதியும் உருளுது என்பதை தனி விளக்கம் எடுத்திருக்கார். மனிதன் இலை மேல உருள்றதுல பாகுபாடு கிடையாது, ஜாதிய பாகுபாடு கிடையாது, எல்லாருமே உருள்றாங்க. அரசியல் சட்டம் மனிதனை பர்சனை சொல்லுது, இல்ல சிட்டிசனை தான் சொல்லுது. பிராமின் நான் பிராமின்லாம் அரசியல் சட்டம் எல்லாம் சொல்லுது. அப்ப அதுல ஒரு சொல்றாரு, அப்படி சொல்லி இருக்கிறது. இப்போ நம்ம துறவு என்பது மறுமணம் என்பதை பேசுகிறோம். பெரியார் போன்ற தலைவர்கள் எல்லாம் அதை சமூகத்தில் பரப்பினார். அது இல்ல நான் பார்ப்பனர்களுடைய எதிரி, பார்ப்பனர்களுக்கு தான் சொன்னேன் என்று பார்ப்பன பெண்கள்லாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவில்லை. அவர்களும் ஏற்றுக்கொண்டு மொட்டையடிக்கப்பட்டு மூளையில் உட்கார வைத்து மாறி பொது வெளிகள்லாம் வருகிறார்கள். பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற வாய்ப்பு அது வரவேற்கப்பட வேண்டியதுதான். எல்லா மனிதர்களுக்கும் மாண்பு உண்டு, எல்லா பெண்களுக்கும் உரிமை உண்டு என்பதை நாம் சொல்லுகிறோம். அது என்ன மனிதன்லாம் இல்லை, பார்ப்பனலாக அவர் உண்டாதான். அது பார்ப்பன சாப்பிட்ட இல்லையா வந்தாங்க, எச்சில் நிலையில் உருவ வேண்டாம் என்று சொல்லுகிறோம். இது எனக்கு மத உரிமை இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறார். சரி, இன்னொரு உரிமையை அரசியல் சட்டம் சொல்லுகிறது. இது அடிப்படை உரிமை என்று சொல்லுகிறார். அரசியல் சட்டம் அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுகிறது. கடமையை செய்யாமல் நீங்க உரிமைகள் மட்டும் கோரிக்கொண்டிருக்க முடியாது. ஒரு குடிமகன் தன்னுடைய கடமையை ஆற்றிக்கொண்டு உரிமைகளை கேட்க வேண்டும். அது என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு குடிமகனும் அறிவியல் மனப்பான்மை வேண்டும், சயின்டிபிக் டெம்பர் சொல்றது. அடுத்தது, அதற்கு அடுத்ததாக சொல்ல ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி வேண்டும், ஹியூமனிசம் மனிதநேயம் வேண்டும். ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி எதை பற்றியும் ஆய்ந்து பார்க்கிற மனப்பான்மை. அடுத்தது அன்ரிஃபார்ம் என்று சொல்லுகிறார். ஆக அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும், மனிதநேயத்தை வளர்க்க வேண்டும், கேள்வி கேட்கிற உரிமையை ஊக்குவிக்க வேண்டும், சமூகத்தில் சீர்திருத்தம் வேண்டும். இதையும் தான் அடிப்படை கடமையாக அரசியல் சட்டம் சொல்லுகிறது. அந்த அடிப்படை கடமைக்கு எதிராக இருக்க இதுல ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி எங்க இருக்கு, அறிவியல் மனப்பான்மை எங்கே இருக்கிறது, இதெல்லாம் நோய் தீர்க்க சொல்றாங்க. அதுல போனாக்க ஆன்ம பலம் வருகிறது. ஆன்ம பலம் பார்ப்பனர்களுக்கு வந்தா போதுமா? பார்ப்பனர்களுக்கு ஆன்ம பலம் வேண்டாமா? அவர்களும் உருண்டு காட்டியிருந்தா பரவாயில்ல, அவங்க தான் வழிகாட்டிகளாக கருதுகிறார்கள் இந்து மதத்துல இவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அவங்க உருண்டு காட்டியிருந்தா பரவாயில்ல, தோல் நோய் எனக்கு நன்றாகி வந்துருச்சு என்று சொல்லி இருந்தால் சரி. ஆனா ஆன்ம பலம் வேணுமா? தோல் நோய்கள் தீர்க்கப்படுமா? எல்லாருக்கும் ஆன்ம பலம் வரட்டுமே. இவர் போட்டு எல்லா குடிமக்களும் உருள வேண்டும் என்று கூட ஒரு உதாரணம் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அதுல ஒருத்தர் கேட்கிறாராம், நான் உடன்கட்டை ஏறுகிறேன் என்று ஒரு பெண் கேட்பார். அவருக்கு மத உரிமை இருக்கிறது, மதத்தை பின்பற்றலாம். மத உரிமை என்பதில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அந்த தீர்ப்பிலேயே ஒன்று சொல்லுகிறார். மத நம்பிக்கை என்பது எசென்சியல் பார்ட் ஆஃப் த ரிலிஜனுக்கு மட்டும்தான் உரிமையை பின்பற்றதுக்கு, மூட நம்பிக்கையின் அடிப்படையிலோ போதுமான ஆதாரம் இல்லாதெல்லாம் எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு அவரே தீர்ப்புல ஒரு வரியில சொல்றாரு. சொன்னவர் சொல்றாரு, இது எந்த அடிப்படையில் இதற்கு ஆதாரம் என்ன இருக்கிறதுன்னு தெரியாது. அதை எப்படி ஒரு நீதிமன்றம், அவர் இன்னொன்னு சொல்றாரு, நீதிமன்றத்தை தடை செய்கிற உரிமை இல்லை, அது அரசு தான் தடை செஞ்சிருக்கணும். நீதிமன்றம் தடை செய்து கூட குற்றம் சொல்றாரு, ஆனா அனுமதிக்கிறதுக்கு மட்டும் நீதிமன்றத்துக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்றாரு. இதோடு நின்று கொண்டால் பரவாயில்ல, அப்படி இல்லை என்பதுதான் எங்களுக்கு உள்ள வருத்தம்.
பல வழக்குகளில் அப்படி ஒரு நடந்து கொள்ளவில்லை. அண்மையில் நடந்த ஒரு சவுக்கு சங்கர்னு ஒரு வழக்கு, அதுக்கு போடுறாங்க, வழக்கை எடுத்துக்கொள்ளுகிறார். என்ன 15 பேர் தள்ளி வச்சுட்டு ஒரு வழக்கு மட்டும் எடுத்துக்கிறீங்க? 2 பேர் என் அறைக்கு செல்வாக்குள்ள நபர்கள் என்னை எடுத்துக்கொள்ள கூடாது என்று வற்புறுத்தினார்கள். அது சட்ட நடைமுறைக்கு எதிரானது, நீதிமன்ற நடைமுறைக்கு எதிரானது, நீதித்துறை நடைமுறைக்கு எதிரானது என்று உடனடியாக அவர்கள் மீது சவுக்கு சங்கர் மேல இவர் சூமோட்டோவா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டார். அவங்க மேல போட்டிருக்கலாம், அல்லது தலைமை நீதிபதிக்கு எழுதியிருக்கலாம், இந்த மாதிரி 2 பேர் பண்றான், நீதித்துறையை கெடுக்கிறான். நாளைக்கு நான் நினைக்கிறேன் என் வழக்கை உடனே விசாரிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதற்காக போய் நீ ஒழுங்கா இன்னைக்கே விசாரிக்க, நடக்கிறது வேற என்று சொன்னால், ஒருவேளை இந்த வழக்கை விசாரிக்காமல் தூக்கி வைத்து விடுவாரா இவர்? நீ யாரையா சொல்றதுக்கு? நான் விருப்பப்பட்ட போது விசாரிப்பேன், வரிசைப்படித்தான் வருவோம். 15 பேருக்கு முன்னாலேயே ஒரு ஆளை நீ சொன்னதுக்காக எடுத்துக்க மாட்டேன். இது சொன்னாரா இல்லையான்னு தெரியாது. ஒருவேளை நீதிபதி அலுவலகத்துக்கு பல பேர் போய் இது மாதிரி சொல்ற பழக்கம் இருக்குதானே எங்களுக்கு தெரியாது. நீதிபதி அனுமதித்து பாருங்க, பல பேர் போய் சொன்னாங்களா தெரியாது. இந்த வழக்குல மட்டும் மற்றவங்க எல்லாம் செய்யணும் மட்டும் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு, இவர் செய்யாதேன்னு கேட்டாங்களாம். அதனால இவர் கோவம் வந்துவிட்டு சொல்வதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் ஒரு நீதிபதியினுடைய நியாயமான உணர்வுகளை பிரதிபலிப்பாக இல்லை, ஏதோ அதில் உள் வைத்துக் கொண்டு செய்வதாகத்தான் நாங்கள் புரிந்து கொள்வோம். அந்த அடிப்படையில தான் நான் இதை எதிர்க்கிறோம். சவுக்கு சங்கர் மட்டும் இல்ல, அதுக்கு மாரிதாசன் ஒருத்தர், அவர் மேல ஒரு வழக்கு எஃப்ஐஆர் போட்டு அடுத்த நாளே கூப்பிட்டு குவாஷ் எஃப்ஐஆர் போறோம், குவாஷ் பண்றாரு. அடுத்த நாள் விசாரணையே நடக்கலாம், என்ன செஞ்சாங்க விசாரிக்கல, போட்டதே தப்புன்னு எப்படி சொல்றீங்க? தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு, உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, ஏன் அவசரம், உனக்கு என்ன அவசரம், ஏன் ஹேஸ்டி டிசிஷன், வேர் இஸ் சோ ஹேஸ்ட், என்ன அப்படி வந்ததுன்ட்டு தள்ளுபடி பண்ணி திருப்பி நடவடிக்கை தொடர்ந்தது. ஏன் அவ்வளவு அவசரம்? ஒரு வழக்கு ஒரு நீதிமன்றம் போனா அது நடைமுறை. நானும் 3 முறை தேசிய பாதுகாப்பு கைது செய்யப்பட்டிருக்கேன். எங்க வழக்கெல்லாம் அப்படிலாம் எடுத்துக்கல. நான் அப்படி தெரிஞ்சா யாரையா விட்டு சீக்கிரம் எடுத்துக்கிறியா இல்லையா என்று கேட்டிருந்தால், எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறேன், நமக்கு தெரியாது. எனக்கு நாங்க தெரியாம 3 மாசம் 4 மாசம் உள்ள இருந்து வந்துட்டேன். இப்படி தவறான வழிமுறைகளை காட்டுவதாகவும் தன் போக்கில் எனக்கு பல விதங்களும் வருத்தம் உண்டு. சீருடைன்னு ஒண்ணு இருக்குங்க. சீருடை என்பது எதற்காக பள்ளியிலிருந்து தொடங்குறாங்க? எல்லோருக்கும் சகோதர மனப்பான்மை, நாம எல்லாம் ஒன்று என்ற கருத்து வர வேண்டும் என்பதற்காக. காவல்துறையில் எதுக்கு எல்லாருக்கும் வர வேண்டும், இராணுவத்தில் எதற்கு எல்லாரும் ஒன்று போல் கருதி கொள்ள வேண்டும். இது சீருடை, ஒரு டீசன்சி வேணும், அப்படிதான் சொல்றாங்க. டீசன்சி என்பது இன்னொரு நோக்கம் இருக்குது, தான் எந்த கருத்தை கொண்டவன் என்பதை வெளிப்படுத்தவும் நடவடிக்கை இருக்கக்கூடாது. இப்போ நீதி ஹிஜாப் போட்டு போனா நீ முஸ்லீம்னு தெரியுது, பிரிவினையை காட்டுகிறது என்றெல்லாம் சொல்லி தடை செய்த கதைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அந்த உடை இல்லாமல் நீதிமன்ற நெக் பேண்ட் போட்டு போடாம போனா பூசாரியா நீதிபதினு யாருக்காவது தெரியுமா? அந்த தோற்றத்தில் தான் அந்த நீதிமன்றத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. எங்களுக்கு அதை பார்க்க கூட சங்கடமா இருக்கு. என்னடா இது, தன்னை யார் என்று வெளிப்படுத்தி கொண்டு வருபவர்களுக்கு தன்னை தெரிய வேண்டும் என்பதை போல் காட்டிக்கொண்டு செய்கிறாரா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இதெல்லாமே எங்களுக்கு ஒவ்வொன்றிலும் ஒரு கருத்து. இவங்க மைக்கேல் பட்டியல் மதமாற்றம் என்ற ஒரு சிக்கல் வந்தது. அதுக்காக ஒரு கிறித்துவ கன்னியர் கைது செய்யப்பட்டார். அவருக்கான பிணை கேட்டு மனு போடுறாங்க. மனு என்ன நீதிபதிகள் நினைப்பாங்கன்னா, நீ ஒழுங்கா நீதிமன்றத்துக்கு வரணும், வழக்குக்கு வருவார் என்பதற்கு உத்தரவு வேண்டும் என்று எதிர்பார்க்கும். வெளியே போய் சாட்சிகள்லாம் கலைச்சிடக்கூடாது என்று எதிர்பார்க்கும். இந்த 2 செய்தி சரி இல்லைன்னா கூட அதுல நிபந்தனையாக போடுவார்கள். நீங்கள் வெளியே போய் ஒழுங்காக நீதிமன்றத்துக்கு வரணும், சாட்சிகளை போய் கலைக்க கூடாது, அப்படிலாம் சொல்லிதான் கொடுப்பாங்க. அதை மீறினா ரத்து பண்ணிடுவாங்க. அந்த அம்மா போடுறாங்க, அவங்க கொடுத்துட்டாங்க, சரி. ஆனால் நடுவில் எழுதுறாரு, பைபிள்ல 2 நற்செய்திகளை எடுத்து போடுறாரு. அதுல மார்க் எழுதியிருக்கிறார், மக்களிடம் செல்லுங்கள், மதத்தை பரப்புங்கள், எல்லா மக்களிடம் பரப்புங்கள் என்று சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் யாரையோ ஒருத்தர் எழுதி அந்த நற்செய்தியில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இவங்க பைபிள் படிக்கிறவங்க தான், இவங்க மதமாட்டெல்லாம் பண்ணியிருப்பாங்க என்பதை மறைமுகமாக சொல்லுகிற வரிகள். அடுத்து ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிற போது அது மாவட்ட நீதிபதியின் மனதில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லையா என்பது செய்தி. எப்படி ஒரு நீதிபதி இப்படிப்பட்ட செய்திகள்லாம் கூட சொல்லுகிறார்கள் என்பதெல்லாம் எங்களுக்குள்ள மிக வருத்தத்தக்க ஒன்றாக நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் இந்த நிலையில் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், இது தவறான போக்காகும்.
இப்படிப்பட்ட நீதித்துறையில் நீதிபதி, இன்னொரு நீதிபதி, சில பேரெல்லாம் சொல்லி ஆகணும், இந்த நேரத்திலாவது பேசி ஆகணும். ஒரு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி சனாதனத்துக்கு எதிராக பேசிவிட்டார். ஒருத்தர் வழக்கு போடுறாரு, சனாதனத்துக்கு எதிராக பேசிட்டாரு, அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வழக்கு போடுறாரு. வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கு விசாரணையில் அந்த நீதிபதிக்கு என்னன்னா, இல்ல இது பொது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் தகுதி குறைவு டிஸ்குவாலிபிகேஷன் எதாவது சொல்லுதோ அதுல இது ஒரு டிஸ்குவாலிபிகேஷன் சொல்லப்படல, அவங்க கருத்து அவங்க சொல்லியிருக்காங்க, எனவே அவரை நீக்க முடியாது. இது தீர்ப்பு. நடுவுல ஒரு 10 பக்கம் சனாதனம்னா என்ன, எவ்வளவு பெருமைக்குரியது, இது போய் கூட்டத்துல சொல்லுங்க. நம்ம இதே நீதிபதி திரு சாமிநாதன் அவர்கள் கூட ஒரு கூட்டத்துல பேசுறாரு, திருப்பாவையே நம்ம ஒரு பத்தி ஒரு கூட்டம், நூல் வெளியீட்டு கூட்டத்துல. அவர் சொல்றாரு, நாங்க வீட்டுக்கு ஆத்துக்குன்னு சொல்லதான் விருப்பம், ஆனா வீட்டுக்கு என்று அந்த கூட்டத்துல பேசுறாரு. அப்ப தன்னை யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னொன்னு சொல்றாரு அவரு, அந்த நிகழ்ச்சியிலே பேசுறாரு. ஒருத்தர் வந்தாரு, என்னுடைய வழக்கறிஞராக இருந்த ஒருவர் வந்தாரு, பெரியவா படத்தை பின்னால வச்சிருப்பேன், அந்த சூப்பர் பெரியவா இருந்தார், பரமாளனோ சொல்லுவாங்க, அந்த அவர் படத்தை வச்சிருந்தேன். அவர் அறநிலையத்துறை அமைச்சராக கூட இருந்தவர். கேட்டார், யாருங்க அது, உங்க தாத்தா படமான்னு கேட்டாரு என்று சொல்லுவார். கேட்டாருன்னு சொல்லல, திராவிட மாடல் மாதிரி திராவிட குரல்னு ஒண்ணு இருக்குது, அதுல யார் படமா என்று அப்படியே பேசுற, பேட்டி காட்டுற. அது என்ன, அது யாரை இழிவுபடுத்துவது? ஒரு இயக்கத்தை, ஒரு அரசு தன்னை பெருமையாக சொல்லி திராவிட மாடல் என்ற சொல்லை எவ்வளவு இழிவுபடுத்த சொல்லாக இது ஒரு நீதிபதி பொது இடங்களில் பேசுகிறார். நீங்கள் இந்தியல்ல பாரதிய சம்பிரதாயங்களை தவறாமல், இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. அவர் அந்த கூட்டத்துல சொல்றாரு, இதுக்கு மேல நான் ஒரு நீதிபதியா இருந்து சொல்லக்கூடாது, அப்படின்னா வர்ணாசிரமத்தை பின்பற்றுங்கள், இதெல்லாம் சொல்லக்கூடாது, நானு பாரதிய சம்பிரதாயத்தை பின்பற்ற வேண்டும் பேசுறேன். அவர்களை வைத்துக் கொண்டு நாம் நம்முடைய உரிமைகளை காத்துக்கொள்ள வேண்டும், நீதியை காத்துக்கொள்ள வேண்டும், இது நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் இப்படி இருக்கலாமா என்பதுதான். நான் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு எழுதிய கடிதத்தில் சொன்னது, நீதிமன்றத்தின் மரபுகளுக்கு எதிராக செய்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமா. ஒரு உச்சநீதிமன்றம் சொல்லி 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சொன்னதை ஒற்றை நீதிபதி செல்லாது என்று சொன்னால், நாளைக்கு அப்படியே போயிட்டு இருக்கும் கீழே வரைக்கும். மாவட்ட நீதிபதி சொன்னதை அதுக்கு கீழே இருக்க எழுதுவார், மேஜிஸ்ட்ரேட் எழுதுவார், இல்ல அதை கவனிக்காம விட்டாரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி, நான் ஒத்துக்க முடியாது, அது தள்ளுபடாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, இது திருப்பி சொல்கிறேன். என்ன ஆகும் நீதித்துறை? இந்த சங்கடங்கள் மனதில் இருப்பதால் தான் நீதித்துறையின் மாண்பு காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கம்தான் அடிப்படை நோக்கம். அதற்கு கூடுதலாக பலதெல்லாம் இருக்கலாம். இதைத்தான் வைத்து நாங்கள் எழுதியிருக்கிறோம். நாங்கள் அதை செய்ய வேண்டும். இந்த நேரத்துல இன்னொரு செய்தி கூட என் மனசில் வருது. ஏன் அரசு வழக்கறிஞர்கள் இதில் சுட்டி காட்டவில்லை என்பது இருக்கிறது. ஒருவேளை அந்த அரசு நியமிக்கிற வழக்கறிஞர்கள் சமூக அக்கறையற்றவர்களாக இருந்திருப்பார்களோ, அல்லது கொள்கை புரியாதவர்களாக இருந்திருப்பார்கள் என்று சந்தேகம் இருக்கு. அதுல கூட நம் நடைமுறையை, அதை பற்றி அரசு சிந்திக்க வேண்டும் என்பது கூட இந்த நேரத்தில் வேண்டுகோளாகும். இல்ல, இந்த எல்லா விஷயங்களுமே ஒரு புள்ளியை நோக்கி போறதை பார்க்க முடியுது. அவருக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு, அந்த சித்தாந்தத்தினுடைய வழியில தீர்ப்புகளை வடிவமைத்து கொடுக்கப்படுது. எல்லா தீர்ப்புகளுமே அப்படித்தான் அணுகப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதன் அடிப்படையில் தான் நீங்க உச்சநீதிமன்ற நீதிபதிக்கே கடிதம், புகார் மனு கொடுத்திருக்கீங்க. இந்த குறிப்பிட்ட வழக்கில் மரபுக்கு மீறி செய்திருக்கா என்பதுதான் சுட்டி காட்டியிருக்கு. இதெல்லாம் பேசுற போது சொல்றாங்க நடந்துகிட்ட முறையை தவிர, அவர்கிட்ட சுட்டி காட்டுனது இதுதான். ஏன்னா ஒரு உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை உயர் நீதிமன்றம் சொன்னதை சொல்றது ஒண்ணு, இன்னொன்னு ரைட் டு மூவுக்கு புது விளக்கம் அங்க பிரதர்ஷனம் செஞ்சாங்க. மகாபாரத கதையை சொல்றாரு, அப்பர் உருண்டு போனாராம் கைலாசத்துக்கு, பார்க்க கால் தேஞ்சு போச்சான், உருண்டு வர போனாராம். சபரிமலையில உருள்றாங்க, வெச்சிலையில உருளவங்க. ஆனா இது தடுக்கப்பட்டதை கூடாது என்று தடுக்க வைத்து, அது மட்டும் இல்லைங்க, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தப்போ 2016ஆம் ஆண்டு பாரதிய கட்சியினுடைய அமைச்சர் சமூக நீதி மற்றும் அதிகாரப்படுத்து, சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அமைச்சர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். அது 2 வழக்க சொல்றாரு. ஒன்று அந்த கர்நாடகாவில் இருக்கிற அந்த 500 ஆண்டுகளாக நிலவிய ஒன்று, இன்னொன்று கரூர் நெரூருக்கு அருகே இருக்கிற ஒரு சமாதியில் அவர் இறந்த நாள் என்று செய்யப்படுகிற நிகழ்ச்சியில் நடக்கிற நிகழ்ச்சி ஒண்ணு.
இந்த ரெண்டும் மனித மாண்புக்கு எதிராக இருக்கிறது என்று அவங்க வழக்கு தொடுத்து இப்போ உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. பாரதிய ஜனதா இப்போ இங்க இந்த நவீன்றவரும் பிஜேபி கட்சி சார்ந்தவர் தானே இப்ப இந்த வழக்கு தொடுத்து வரும். அதான் அவங்க வந்து கட்சி வேணா சொல்லிட்டு நான் நினைக்கிறத சொல்லுவேன். எனக்கு உருளான ஆசையா இருக்குது என்று. சில விலங்குகளுக்கு அந்த பழக்கம் உண்டு, உடம்பை தேய்க்கிறதுக்காக பண்ணோம். ஆனா மனிதர்கள் கூட அப்படி இருக்கிறார் என்பது இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்க. ஆனா அப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார். எனவேதான் இந்த நேரத்தில் ஒரு நீதித்துறையுடைய மரபுகளுக்கு எதிராக செய்தி அழுத்தமாக சொல்லியிருக்கான். சொல்ல வேண்டிய செய்தி நிறைய இருக்கு. என்ன அவசரம் என்று கேட்டார்கள் முதல்ல. அதே அவசரம் இந்த வழக்கம் 29 எடுத்து 30ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். நிகழ்ச்சிக்கும் ஒரு நாளைக்கு முன்னால தீர்ப்பு. அது கூட கேள்விப்படுகிறோம், உண்மையா பொய்யா என்று தெரியாது. நீதிபதி வந்து தீர்ப்பை சொல்லவில்லை, அதிகாரிகள் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க தீர்ப்பை. அது இருந்தாலும் அதுவும் கூட நடைமுறைக்கு உகந்ததா இல்லையா? இப்ப அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு. இல்ல நடப்பதற்கு முதல் நாள் கொடுக்குறாரு. 17ஆம் தேதி கொடுக்குறாரு, 18ஆம் தேதி தான் நிகழ்ச்சி. அதை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு போனா அரசு விரும்பினாலும் போக முடியாது. ஆனா இந்த நேரத்திலாவது அரசு திரும்ப இனிமேலாவது நடக்கக்கூடாது என்பதற்கான அரசு வழக்கு இருக்கும். அதுல சொல்றாரு, அரசு தான் ஆணை போடணும், நீதிமன்றம்லாம் கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்றாங்க. பல செய்திகளை அவர் பேசி இருக்கிறார். ஆனா அவரு பல தீர்ப்பெல்லாம் எடுத்து அதுக்கு பெரிய விளக்கங்கள்லாம் தர்றாரு. நிறைய தீர்ப்பு இந்த மாதிரி இருக்கு. நம்ம கூட சொல்றதுன்னா, ஏற்கனவே ஒரு வழக்குல உச்ச நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறார். ஒரு வழக்குல அந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்து 1968 ஒரு வழக்குல இதுதான் தனி நீதிபதி வழக்கு தீர்ப்புக்கு வந்து அடுத்த நீதிபதி அப்படிதான் போகணும். அந்த நீதித்துறையின் தீர்ப்புக்கு எதிராக சொல்லக்கூடாது என்ற தீர்ப்பு எல்லாம் 1972 தாக்கூர் வர்சஸ் ரவிலால் என்கிற வழக்குல 3 நீதிபதிகள் உட்கார்ந்து உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. இவர் அந்த தீர்ப்பெல்லாம் இவர் கண்ணில் படல. அதை விவாதிப்பதற்காக அரசு வழக்கறிஞர் உரிய நேரம் கொடுக்கப்படவில்லை. அவங்களும் ஆர்கியூ பண்ணி, இவங்களுக்கு 30ஆம் தேதி நோட்டீஸ் கொடுத்து 30ஆம் தேதி ஆர்கியூ பண்ண என்ன அவசரம் அப்படி? அதுக்கப்புறம் 2 வாரம் இருக்கு. அதுல வந்து கோடைகால விடுமுறை நீதிமன்றம் அமர இருக்கிறது, விசாரிக்க இருக்கிறது. 2 வாரத்துல அந்த வழக்கு தீர்த்துட்டு போறாங்க. என்ன நமக்கு என்ன அவசரம்? அடுத்த நாளே முடிச்சு தீர்ப்பு வந்து இன்னும் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நடப்பதற்கு முதல் நாளில் சொல்லி ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் தான் நம் மனதை உறுத்துகிறது. இது நீதிமன்றத்தின் மீது மக்கள் வைத்திருக்கிற மரியாதைக்கு குறைவாக இருக்கு. சமூக வலைதளங்கள்ல நேற்று முழுவதுமாக ட்ரெண்ட் செய்யப்பட்டது இந்த பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டுல வந்து எப்படி காஷ்மீரி பண்டிட்ஸ் வந்து ஒரு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்களோ அல்லது வெளியேற்றப்பட்டாங்களோ, அதே மாதிரி இங்க பிராமணர்கள் தமிழ்நாட்டுல அந்த மாதிரி வஞ்சிக்கப்படுறாங்க, தொடர்ந்து அவர்கள் மீது ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டு அதை பத்தி நேற்று ஃபுல்லா பேசிட்டே இருந்தாங்க. அது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? பார்ப்பனர்கள் இல்ல, பார்ப்பனுடைய செயல்களை விமர்சிக்கப்பட்டு இதுவரைக்கும் வந்து பெரியார் இயக்கமோ திராவிட இயக்கமோ விமர்சித்தெல்லாம் அவர்களுடைய அளவுக்கு மேலான அதிகாரத்தை கையகப்படுத்துகிற செயல்பாடு. அதுதான் பெரியார் ஒரு தடவை பார்ப்பன தோழர்களுக்குன்னு எழுதினாரு. இன்னொன்னு கூட போய் வந்து லட்சுமிபுரம் யுவர சங்கம் என்றதுல போய் பேசியிருக்காரு. 2 இடத்துல தான் சொல்லியிருக்காரு, எனக்கு பார்ப்பனர்கள் மீது எந்த வெறுப்பும் கிடையாது. தங்களுக்கு உரிய பங்குக்கு மேல் எவன் ஒருவன் எடுத்துக்கொள்கிறானோ அவன் மேல எனக்கு கோபம் உண்டு. அது பார்ப்பனாலும் சரி, பார்ப்பனாலும் சரி. ஒரு பார்வை அது. இன்னொன்னு, நான் யாருக்காக நிற்கிறேன் என்பது, எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் அவருடைய குழந்தைகளாக இருந்தாலும் கூட நோயாளி குழந்தைக்கு சத்தான உணவுகளை தேடி தேடி கொடுத்து அவரை ஊக்குவிப்பாளோ, அதை போலத்தான் வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு நான் உரிமைகளை வழங்க வேண்டும் என்று முயற்சிக்கிறேன். இது தாய் செய்யற முயற்சி தான். ஒரே வீட்டுல பிறந்த குழந்தைகள் கூட அவனுக்கு மட்டும் தான் டானிக்கு, அவனுக்கு மட்டும் தான் மட்டனு, அவனுக்கு மட்டும் தான் இது வாங்கி கொடுப்போம், முட்டை கொடுப்போம்ன்றதெல்லாம் பாகுபாடு அல்ல. அது ஒரு நோயாளி குழந்தையை அவனுடைய உடல் நலத்தை பேணுவதற்காக கொடுக்கப்படுவது. இதுதான் நான் செஞ்சிருக்கேன். அப்போ எப்போதும் பெரியார் பல இடங்கள்ல சொல்லுவார், பார்ப்பனர்களும் பார்ப்பனியத்தை பின்பற்றுபவர்களும் என்று சொல்லுவார். இது பார்ப்பனியத்துக்கு எதிரானதுதான். பார்ப்பனியம் சொல்லி இருக்கிற செயல்களை அவன் அதுதான் இப்போ வந்து நம்ம விமர்சிப்பதெல்லாம் பார்ப்பனர்கள் அல்ல. அவர் வந்து இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு, அவர் உடலை தோற்றத்தையோ அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்லல. அவங்களுடைய ஆணவத்தை தான் சொல்லுவோம். இந்த பூணூல் அவருக்கு போட்டுதான், பூணூல் ஒரு மதத்தின் சின்னம், சிலுவை அறுப்பீங்களான்னு. சிலுவை என்பது மதத்தின் சின்னம், பூணூல் என்பது ஆணவத்தின் சின்னம். நான் மட்டும் தான்டா போட்டுக்குவேன், இல்ல நாங்களும் போட்டுருவோம், செட்டியார் போட்டிருக்காரு, ரெடியார் அதெல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் வந்து சாவி கொத்து தொங்க விட்டுக்கலாம், எங்களுக்கு தான் புனிதமானது
என்ற அந்த ஆணவத்தின் சின்னம், அது அதிகாரத்தினுடைய அடையாளம், அது நாங்கள் யார் என்று காட்டு, அதைத்தான் எதிர்க்கிறோம். அந்த மாதிரி எது அவருடைய செயல்பாடுகளில் எது பாகுபாட்டை, அதிகார ஆணவத்தை காட்டுகிறதோ, அது தங்கள் பங்குக்கு மேலாக அடுத்தவன் பங்கை பிடுங்கி கொண்டிருக்கிற போக்குக்கு எதிராக நாம் பேசுகிறோம். அவர்கள் பார்ப்பனராக இருந்தாலும் சரி, பார்ப்பன அல்லாதவர்களாக இருந்தாலும். 1925 பெரியார் சொன்னார், ஜாதி செருக்கு என்பது, அப்போ பிராமணர்னு சொல்லிட்டு இருந்த காலம், 25ஆம் ஆண்டு 26 அப்படி சொல்லல, 25 பிராமணர்களிடம் மட்டும் இருப்பதாக சொல்லுவது பிசகு. அது பிராமணர் அல்லாதார் இடத்திலும், ஏன் பஞ்சமர் என்று சொல்லக்கூடியவர்களிடத்திலும் இருக்கிறது. ஆனா அத்தனைக்கும் ஊற்றுக்கண் பிராமணர்கள் தான் அப்படின்னு சொல்லுவார். அங்கிருந்து ஆரம்பி அவனை பார்த்து போல செய்தல் தானே, அவன் மாதிரி இமிட்டேட் பண்றது பண்ணிதான் செய்யறாங்க என்று சொல்லுவார். எனவே அந்த தன்மையை நாம் எதிர்க்கிறோம், மனிதர்களை இல்லை. பார்ப்பன நண்பர்கள் எல்லாம் யாரும் அவருக்கு நண்பராக இருக்கக்கூடாது என்று பேசக்கூடாது. அவன் அந்த குணத்தோடு இருந்தால் பார்ப்பன மட்டும் பார்ப்பனலாதனே இருப்போம். பல ஜாதி சங்கங்கள் மீது நாம் விமர்சனம் வைக்கிறோம்னா பார்ப்பனர்கள் என்பதற்கு அப்புறமா வைக்கிறோம். ஜாதி சங்கம் செய்கிற அடுத்த தன்னை விட கீழாகிற ஜாதி மீது அவர்கள் செய்கிற ஆதிக்கம், அவர்களுக்கான உரிமைகளை தடுப்பது, அதற்கு எதிராக நாம் பேசுறோம். அதுக்காக அந்த ஜாதிக்கு எதிராக, மனிதருக்கு எதிராக எல்லாம் இல்லை, பண்புக்கு, அவன் செயலுக்கு எதிராக நம்ம எதிர்க்கிறோம். ஒட்டுமொத்த எல்லாத்தையும் எதிர்த்தது, அதை செய்பவனை எதிர்க்கிறோம், செயல்களை எதிர்க்கிறோம். அதை அவங்க புரிஞ்சுக்கணும். புரியும், அவர்களுக்கு புரியாமலும் இருக்காது, புரியாது போல் நடிப்பார்கள். அதை வச்சு இந்த வாதங்களை வைத்து பைத்தியக்கார சில பேரை எல்லாம் ஏமாற்றுவார்கள். நம்மளாலையும் ஏமாந்து போவான், காலங்காலமா ஏமாந்து இன்னும் ஏமாந்து. நன்றி, நன்றி சார். நிறைய விஷயங்களை விளக்கியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர், நன்றி, வணக்கம்.